ஹாய் ஆமேஸ், அவர் யூ ஆல்? ஐம் குட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஜிக்யூக்காக இணையத்தில் ரகசியமாக வந்து என்னென்ன லூட்டி அடிச்சாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அவங்க குரூப் சேட் ரகசியம், ஆரமோட டிரைவிங் கிண்டல்கன்னு வீடியோ முழுக்க ஒரே சிரிப்பு தான் ஆமி. வீடியோவை முழுசாக பாருங்கள், நம்ம ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு செம மேட்டர் சொல்ல போகிறேன். நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இணையத்தில் அண்டர் கவர் போயிருக்காங்க. அதாவது யாருக்கும் தெரியாமல், அதுவும் ஜிகே ஷோவில் வாங்க. அவங்க என்னென்ன கலாட்டா பண்ணாங்கன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒருத்தர், நீங்கள் குரூப் சேட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்து அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆர்மி? நிச்சயமாக இல்லவே இல்லைன்னு ஒரு போடா போட்டாங்க. ஆனால் அவங்க முகம் ஒரு மாதிரி மாறுதுனதை பார்த்தா ஏதோ ரகசியம் இருக்கும்னு தான் தோணுது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? செகண்டு, இன்டர்நெட்டில் ஒரு ஃபேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு எப்போவாவது கம்பேக் கான்செப்டில் சண்டை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆரமும் ஜெய்ஹோப்பும் ஆமாங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள். அங்கேயே தெரிஞ்சிருச்சு நம்ம திடீர்னு கான்செப்ட் பண்ணலாம்னு சொல்ல, இன்னொரு பக்கம் மிலிட்ரி கான்செப்ட் பற்றியும் பேச்சு போகுது. இவங்க பண்ணுற லூட்டியை பார்த்தா நமக்கே சிரிப்பு தான் வருது. அப்புறம் ஒரு ஃபேன் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. பிடிஎஸோட அடையாளம் காலத்துக்கும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஆர்மி. நாங்கள் என்ன பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கள் அடையாளம் இந்த ஆர்மி மட்டும்தான்னு சொல்லும்போது நிஜமாவே கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்மி கேட்டிருப்பாங்க, ஐ ஒண்டர் வாட் இஸ் பிடிஎஸ் ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மெம்பர்ஸ்க்கு அவங்க நினச்ச மியூசிக் வீடியோலையே எதுவும் ரொம்ப பிடிக்குன்னு எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஜிகே வீடியோவில் அவங்களே இதை பற்றி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன சில பாடல்கள் நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்துச்சாமி. ஜிமினுக்கு ஆன் சாங் நாட்டுடன் ரொம்ப பிடிக்கணும், வீக்கு பட்டர்ஃப்ளையும் ஜங்குக்கு ஆன் சாங்கும் பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைனமைட் யாருக்கும் பிடிக்காதுன்னு கேட்கும்போது இட் இஸ் ஏ மோஸ்ட் வியூஸ் சாங் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே அது வந்து 1.2 1.3 பில்லியன் வியூஸ் கிட்ட போச்சுல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆமி, உங்களுக்கு பிடிஎஸ் சாங்கில் எது ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டாங்கன்னா, ஜங்குக்கோட வாய்ஸ் ரெஜிஸ்டர் மாறிடுச்சா அப்படின்னு நம்ம லீடர் ஆரம் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ஆரம் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜங்குக் சின்ன பையனாக இருந்தப்போ இந்த குரலுக்கும் இப்போ இருக்கிற அந்த மெச்சூரிட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே சாங்ஸ் கேட்கும் போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நிஜமாவே நம்ம கோல்டன் மக்களே இப்போ வேற லெவலில் பாடுறாங்க. நாமளே கவனிச்சிருப்போம், ஜங்கு கூட பாடலில் இப்போ ஒரு விதமான பவர் இருக்குது. அதான் மெம்பர்ஸுக்கும் பெருமையாக பேசுகிறாங்க. ஒரு லீடராக ஆரம் ஜங்கு கூட வளர்ச்சியை பார்த்து மெய்செலுத்து சொன்னார். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆமி ஒரு ஃபேன்ஸில் இருக்காங்க, இங்கி நோஸ் ஜின் ஷவர் பிளேலிஸ்ட் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுகா ரொம்ப கேஷுவலாகவே ஜின்னோட ஷவர் பிளேலிஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பித்தார். இதே நம்ம மெம்பர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பாடி ஒரு லூட்டி அடித்தாங்க பாருங்கள். அங்கே தான் சிரிப்பே வருது. ஜின் குளிக்கும் போது என்னென்ன பாட்டு போடுவாருன்னு, அதில் அவருக்கு பிடிச்ச சாங்ஸ் என்னென்னு சுகா அடுக்கிக்கிட்டே போகிறாரு. ஜின்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாருன்னா பாருங்க ஆர்மி. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்மி கேட்டிருப்பாங்க, நீங்கள் எல்லோரும் மறுபடியும் ஒரே வீட்டுக்குள்ளே வந்தப்போ ஒருவர் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜேஓப் ஆரம்பித்து ஜங்கு ஜிமின்னு எல்லோரும் வரிசையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் என்னமோ எமோஷனலாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஒருத்தரோட ஹேபிட்ஸை பற்றி பேசி கலாச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக அந்த ஸ்னோரிங், அதாவது கொரட்டை விடுறதை பற்றி வாசிச்சப்போ மெம்பர்ஸ்குள்ளே ஒரு சின்ன சிரிப்பு அலை ஓடிச்சு. ஒருத்தர் தூங்கும்போது மற்ற பண்ணுற லூட்டி, இன்னொருத்தர் பண்ணுற சேட்டன்னு எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா இருக்கும்போது தான் அவங்க உணர்ந்திருக்காங்க. பிரிஞ்சிருந்தப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு குறையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்மி கேட்டிருப்பாங்க, ஜின் நீங்கள் ட்ரைனிங் ஆகிறதுக்கு முன்னாடி நிஜமாகவே பாடினது இல்லையா? உங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கிறதுல உங்களுக்கு தெரியாமல் போச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜின் ரொம்ப நேர்மையாக பதில் சொன்னார். அவர் ஆக்ஸ்வாவில் ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாராம். பாடல் அவருக்கு அப்போது பெரிய அனுபவம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போது எப்படி இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஜின் ட்ரைனிங் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டு கற்றுக்கிட்டாரு. அவருக்குள்ளே அந்த டேலண்ட் மறைஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் அவர் போட்ட உழைப்பு தான் இன்றைக்கி அவரை கிரேட் சிங்கராக மாற்றிருக்க ஆர்மி. இதை கேட்ட மற்ற மெம்பர்ஸும் ஜின்னை பாராட்டாமல் விடவே இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் ஆர்மி ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க, ஒரு வாரம் மட்டும் இந்த உலகத்துக்கு பிடிஎஸ்னா யாருன்னு தெரியலனா நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க? இதை கேட்டதும் மெம்பர்ஸோட ரியாக்ஷன் அப்படியே மாறிடுச்சு. ஆரம்லேருந்து சுகா வரைக்கும் எல்லாரும் அந்த ஒரு வார சுதந்திரம் எப்படி அனுபவிக்கலான்னு பேச ஆரம்பித்தாங்க. நம்ம ஜிமினும் வியும் ரொம்ப ஆர்வமாக அவங்க ஆசைகளை சொன்னாங்க. நிஜமாவே அவங்க பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாலும் சாதாரண மனுஷங்களாக ரோட்டில் நடக்கணும், யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஊர் சுற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல ஆர்மி. ஆமி, few questions when I explained here. Bye Amis, let us see next video. Bye bye.